வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட 5 பேர் ஒவ்வொரு நாளும் மரணிப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கும் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை 1600ஆக காணப்படுவதாக சமூக மருத்துவ நிபுணர் சித்தா குணரத்ன தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டில் நோயாளிகள் 2,13,000 நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை அடுத்து விழிப்புடன் இருப்போம், முன்கூட்டியே அடையாளம் காண்போம், நமது சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் விளக்கம் அளித்துள்ளது. அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பாடசாலை நாட்களில் காலை 6:30 மணி முதல் 7:45 மணி வரையிலும், முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும். அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்திருந்தது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணம் இவ்வாண்டின் இறுதியில் $7 பில்லியன் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இவ்வாண்டில் மாத்திரம் 2,20,000 தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த விடயத்தை மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க தொழிலாளர் அமைப்பு ஒரு விசேட திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதம் 22 முதல் 26 வரை ஒரு விசேட தொலைபேசி சேவை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அமைப்புகள், மாவட்ட மற்றும் பிரதி அலுவலகங்களில் இதன் மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவை பின்வருமாறு சேவைகளை வழங்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஊழியர் சேமலாப நிதிய இருப்பு மற்றும் கணக்கு விசாரணைகள், தேசிய அடையாள அட்டை அடிப்படையில் உறுப்பினர் விவரங்களை திருத்துதல், உறுப்பினர் பதிவு, முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளல், தொழிலாளர் சட்டம் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற சேவைகள் வழங்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நல்லூர் மந்திரிமனை மேலும் இடிந்து விழாது பாதுகாப்பும் வகையில் தொல்லியல் திணைக்களம் இரும்பு கம்பிகள் மூலம் முட்டுக் கொடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. மந்திரிமனையின் ஒரு பாகம் சேதமடைந்து உடைந்துவிடும் நிலையில் காணப்பட்ட வேளை அவற்றை பாதுகாப்புக்கும் வகையில் இரும்பு கம்பிகளை முட்டுக் கொடுத்து வைத்திருந்தனர். அந்த கம்பிகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் திருடர்கள் தேடி சென்ற நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை பெய்த மழை காரணமாக அப்பகுதி இடிந்து விழுந்துள்ளது. அதனை அடுத்து கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு மிகுதியுள்ள மந்திரிமனை பகுதிகளை பாதுகாப்பது தொடர்பில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடியிருந்தனர். இதனையடுத்து இடிந்து விழுந்த பகுதியுள்ள ஏனைய பகுதிகளை பாதுகாக்கும் நோக்குடன் தொல்லியல் திணைக்களம் நேற்று மீண்டும் இரும்பு கம்பிகளை கொண்டு முட்டுக் கொடுத்து வைத்துள்ளனர்.
முறைப்பாடு ஒன்று தொடர்பிலான விசாரணைக்கு சென்ற பெண் மீது அந்த பெண்ணின் மாமியார் அசிட் அமிலம் வீசப்பட்டதில் 2 எரிகாயங்களுக்கு உள்ளான நிலையில் களவானை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. களவானை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் அந்த இருவரின் மனைவிகள் விசாரணைக்கு போலீஸ் நிலையம் சென்றுள்ளனர். போலீசில் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து அதில் ஒருவர் அசிட் வீசியுள்ளார். இதில் ஒரு பெண்ணும் மற்றொரு நபரும் காயமடைந்து களவானை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தனது இளைய மகனின் மனைவி தனது தோட்டத்தில் அனுமதியின்றி தேயிலை கொழுந்துகளை பறிப்பதாக அசிட் தாக்குதலுக்கு ஆளான பெண்ணின் கணவனின் தந்தை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து அமில தாக்குதல் நடத்திய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் 3.9 மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரையில் 3.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. திருகோணமலை கடற்கரை ஒட்டிய கடல் பகுதியில் வியாழக்கிழமை 3.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் இருந்து வடகிழக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகானதராவ, ஹக்மான, பல்லேகல மற்றும் புத்தங்கல் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள நாட்டின் 4 நில அதிர்வு கண்காணிப்பு நிலையங்களிலும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. தெஹிவளை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து சீன நாட்டவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சீன நாட்டவர் மேல்மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தெஹிவளை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பின்படி தெஹிவளை அல்விஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் சீன நாட்டினர் குழு ஒன்று இந்த வீட்டிற்கு அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சுகையிட விடுமுறை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை அதிகாரிகள் முன்னெடுத்து செல்லும் விதத்திற்கு எதிராக மின்சார தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் அப்போதைய IGP பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற குழுவை நியமிக்குமாறு தலைமை நீதிபதியிடம் கோரியுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். மொஹமதுலாவ பிரதேச வைத்தியசாலையிலிருந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு 2 நோயாளிகளை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் நேற்று விபத்துக்குள்ளானதாக நோர்வூட் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸ் தொடர்ந்து இயங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நோயாளிகளை ஏற்றிச் செல்வதற்கு மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு 2 நோயாளர்களையும் டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த விபத்து நேற்று காலை 11 மணியளவில் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வூட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆம்புலன்ஸுக்கு எதிர் திசையில் வந்த லொரியொன்றின் முன் சக்கரம் ஆம்புலன்ஸின் பின் சக்கரத்தில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் ஆம்புலன்ஸின் பின் சக்கரமும் லொரியின் முன் சக்கரமும் முழுமையாக சேதமடைந்துள்ளது. திஸ்ஸ மகாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்துங்கம பிரகதி மாவத்தை பகுதியில் உள்ள கால்வாயில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை திஸ்ஸ மகாராம போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. தனிப்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்தவர் அவரது நண்பரினால் போத்தலொன்றினால் தாக்கப்பட்டு நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி
கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 240 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாகவே தருமபுரம் போலீசார் நேற்று சோதனை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதியுள்ள கைவிடப்பட்ட வீடு ஒன்றின் மேலக்குழுவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.